முன்னாடி வர விட்டுட்டு கிட்ட வந்து டக்குன்னு ஓடும். பாத்தீங்களா? உலகத்திலேயே ரொம்ப குட்டையான மாடு. இதுக்கு 6 வயசு ஆகுது. அவங்களோட பசங்க இவங்க எல்லாமே. இவங்கெல்லாம் அவங்களுடைய பசங்க. அவங்களோட பசங்க. இடிக்கிறோட லெவல்ல இங்கதான் வந்து இடிப்பாங்க. அதனாலதான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க. தேனி மலை மாடுல மேல் கொடூரமான 4-5 தடவை குத்தி. சரி 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 நெல் நெல் சரி பதம் பார்க்கக்கூடிய காளைகள் கிட்டத்தட்ட 2 டன் 3 டன் கல்லுங்களை வந்து கட்டி வலிக்கும். ஜம்ப் பண்றானா இவன்? காம்பவுண்ட் வாழை எகிரி காம்பவுண்ட் வாலையே. முதலமைச்சர் என்னிலிருந்து சொன்னாரு. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு வருஷமா நம்ம வந்து சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினோம். புடவை தாய்மார்களுக்கும் அந்த புடவை போய் சேரணும். கிட்டத்தட்ட 5500 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேரு. உடனே நல்லது செஞ்சிடணும். போட்டுன்றது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. கடவுள் புனிதல் நல்ல ஒரு தொழில் செய்யறோம். கடவுள் நமக்கு ஏதோ ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்காரு. என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் எவ்வளவு நமக்கு தேவையோ 2 பசங்க தான். அவங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் இருந்தா போதும். மிச்சம் என்ன பண்ண போறோம்? பொதுவா இந்த மக்கள் வந்து நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க. அத்திப்பட்டு கிராமத்து மக்கள் வந்து என்னை ரொம்ப நேசிப்பாங்க. இது பெருமையா தான் நினைக்கிறோம். முதல் பெண் தலைவர் அத்திப்பட்டு ஊராட்சியில என்னோட மனைவி தான். கடல் நீரை குடிநீராக்கி அந்த தண்ணியை வந்து முதல்ல கிராமத்துக்கு கொடுக்கிற விஷயம் வந்து ஒரு 3 ஊராட்சிக்கு கொடுக்கறாங்க. அதுல வந்து அத்திப்பட்டு ஊராட்சிக்கு வருது. பதவின்றது நம்மளை தேடி வரணுமே தவிர பதவியை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. வெகனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். நம்ம இன்னைக்கு நேர்காணல முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கோம். மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அத்திப்பட்டு அப்படின்னு அழைக்கப்படுற பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த பகுதியில் எம்டிஜி வடிவேல் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இந்த சமூகத்தில் இருக்கு. இதை பாருங்க, சொல்லி முடிக்கல, அங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைனாலும் சரி, குடும்ப பிரச்சனைனாலும் சரி, ஏதாவது ஒரு உதவின்னு வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதே இல்லையா. ஸோ அவரை தான் சந்திப்போம். வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். சார், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது கூட ஒரு ஃபேமிலி வந்து ஐயான்னு வணக்கம் வச்சுருந்ததை பார்த்தோம். நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணுறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். சார், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். ஸோ உங்களோட இன்னைக்கு பயணிக்கலாம்னு ஆசைப்பட்றோம். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு நீங்கள் உதவி பண்ணதால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எப்படி இந்த உதவிகள் பண்ணணுன்ற எண்ணம் வந்ததுன்றதை தெரிஞ்சுக்கலாம் சார். நிறைய பேர் உங்களை காலையிலேருந்து இரவு வரைக்கும் வந்து உதவின்னு கேட்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொன்னதே இல்லைன்றாங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பாதி பகுதி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பொங்கல் டைமு பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி நிறைய பேருக்கு உதவிகள்லாம் பண்ணாரு. என்னெல்லாம் செஞ்சிருந்தாரு சார்? ட்ரெஸ் குத்தாரு, அரிசி கொடுப்பாரு, எல்லாமே செய்வார். நல்லா செஞ்சாரு. தேசிய சட்டை போட்டுட்டு ஒருத்தர் நடந்து வருவார், எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. வரும்போதெல்லாம் பாக்கெட்டில் டக்குன்னு கொடுத்துட்டே போகிறதா சினிமாவில் பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம், ஏதாவது ஒரு கஷ்டம் கை செலவுக்கு இல்லைன்னா உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் டக்குன்னு உதவி பண்ணுறதை இப்போ நேரில் பார்க்குறதா. எப்படி இது ஆரம்பிச்சிருக்கு? இது ஊரோட மண்ணோட சார்ந்த விஷயங்கள். இப்போ ஒரு ஊர்ல இருக்கிறோம், நம்ம ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறோம். பொறுப்புல இல்லைனாலும் அது உணர்வோட ஒன்றிய விஷயம். இது நம்மளை தேடி வர்றவங்களோ இல்லை, நம்மளுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்மளை தேடி வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வோ இல்லை அவங்களுக்கு உண்டான பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணோம். அந்த அடிப்படையில நம்ம பண்ற விஷயம். எலெக்ஷனுக்காகவோ இல்லை வேற ஒரு அரசியல் காரணமாகவோ அப்படிலாம் வந்த விஷயமே இல்லை. நீங்கள் காலையில் எழுந்தவுடனே கோயில் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்க கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்குமா? ஆமாம் ஆமாம். இவர் சுந்தர விநாயகர். இவர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சாருடைய வீடு நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பராக பார்க்குறாங்க. வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு நல்ல விசேஷம், ஏதோ ஒரு தேவை, அதை வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒருத்தர் வண்டி வாங்கினாரு, அதை அம்மா கிட்ட காட்டி அப்பா கிட்ட காட்டி சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருந்தால், அண்ணா மாதிரி பழகிற ஒருத்தர்கிட்டையும் காட்டுறது இன்னொரு வகையான சந்தோஷம். உங்களுக்கு எப்படி தான் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து மக்கள் உங்களை அரவணைக்கிறது? எப்படி சொல்றது, அவங்க பசங்க வந்து எப்பவுமே தம்பிங்க வந்து எப்பவுமே ஒரு அண்ணனா தான் பார்ப்பாங்க. நான் எப்பவுமே அவங்கள தம்பியா தான் பார்ப்பேன்.
காரணம் என்னன்னா, அவங்க எதுவா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல விசேஷமானாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு துக்கமான விசேஷமானாலும் இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்னை உடனே ஆனால் இந்த மாதிரி நான் என் வீட்டில் என் அக்காவுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்துருக்கேன், அந்த மாதிரியான ஒரு பாண்டிங். அவங்க குடும்பத்தை தாண்டி முதல்ல அந்த தகவலை நமக்கு தான் அண்ணனுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த மாதிரி நான் அவங்க கூட பயணம் செஞ்சிருக்கிறேன். இது ஒரு அரசியல்வாதி மாதிரி அப்படி பயணம் செய்யணுன்றது கிடையாது, உண்மையான உணர்வோட அவனுங்க கூட நான் இருந்திருக்கேன். அது எப்படி மாட்டுத் தொழுவெல்லாம் வச்சு அதுவும் ஏரியாவில் அதையும் மெயின்டைன் பண்ணுறீங்க? மாட்டுத் தொழுவு மேலே எப்படி உங்களுக்கு காதல் வந்தது? அப்பா காலகட்டத்தில இருந்து வச்சிருந்த மாடுங்க, அப்பா காலகட்டத்துக்கு அப்புறமா எங்ககிட்ட அந்த மாடுகள் வந்து குறைஞ்சி போச்சு. அப்போ நான் சின்ன வயசு, அப்பா தவறினதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நாங்க அண்ணனுங்க நாங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நாங்க இந்த மாடுகளை பாதுகாக்க ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சுதான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள், அப்புறம் தேனி மலை மாடு, அந்த மாதிரி நிறைய பிரீடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான பிரீடை நாங்க பாத்துருவோமா? கண்டிப்பா வாங்க வாங்க வாங்க. இதுதான் எங்களோட அப்பா ஒருத்தர் பயங்கர ஆக்ரோஷமா வெல்கம் பண்றாரு போலயே. 5 வயசு ஆகுது. இதோட பேரே வந்து கற்பன். கற்பன் அப்படின்னு சொன்னா போதும், அங்க இருந்து சரிடா 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 சரி சரி, ரொம்ப கோவம், எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அந்த அளவுக்கு பாசம். இந்த திமிழ் தான் இதோட பலமே. பாசம்னா அவ்வளவு பாசமா இருக்கும், கோவம் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கோவம். இப்ப நம்ம மட்டும் தனியா வந்து சரிடா சரிடா நில் நில் சரி. ஆனா நீங்க மாடை கவனிக்கிற விதம்லாம் பார்த்தோம், எல்லா இடத்துலயும் மாடை பயங்கரமா பராமரிச்சு பாத்துக்கிறீங்க. ஸோ ஒரு பக்கம் வாயிலா ஜீவன்களுக்கு நீங்க ஒரு ஷெல்டர் கொடுத்து அவங்களை கவனிக்கிற மாதிரி, இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப அன்பா அரவணைச்சிக்கிறீங்க. இந்த வரவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வணக்கம் வைக்கிறதுலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இல்லை, யதார்த்தமா வந்தாங்க, யதார்த்தமா பழகினாங்க. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் இந்த பொங்கல் விழா ஒன்று கண்டக்ட் பண்ணீங்கன்றது பார்த்தோம். பொங்கல் விழா வந்து எத்தனை வருஷமா இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் விழா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முதலமைச்சர் என்னையிலிருந்து சொன்னாரோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு வருஷமா நம்ம வந்து சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தின்னு வரோம். அதுல சில நலத்திட்ட உதவிகள், ஒரு புடவை, தாய்மார்களுக்கும் அந்த புடவை போய் சேரணும். அதே மாதிரி என்னோட சகோதரர்களா நினைச்சு ஃபேன் செட்டு ஃபங்க்ஷன் வர சொல்ல அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரியாணி, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் உள்ள உட்காந்து அந்த ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு பிஸ்லரி வாட்டர் பாட்டில் தான் கொடுக்கணும், சுத்தமான தண்ணியா கொடுக்கணும். இப்ப நலத்திட்ட உதவி இந்த வாட்டி பொங்கலுக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னா? கிட்டத்தட்ட 5500 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர். அவங்களுக்கு வந்து 6000 பேர் வந்து புடவை வாங்கிக்கினாங்க, 6000 மகளிர். அது இல்லாம அவங்க வீட்டு கணவரா இருக்கலாம், அவங்க வீட்டு பிள்ளையா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஷர்ட், 6000 பேருக்கும் ஃபேன் ஷர்ட். என்னோட மனைவி தான் ஊராட்சி மன்ற தலைவி. அவங்களுக்கு அந்த 5 வருஷம் முடிஞ்சதால ஊரை எங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்ற விதமா அந்த விழாவை நடத்தி அவங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணோம். இது வந்து செவலையும் பயங்கரமா இருக்காங்க. இதுவும் காங்கேய வகையான பிரீடு, கருப்பு போட்டு ஒயிட் அந்த மாதிரி வருதோ. இது வந்து சிகப்பு கலர் வந்து செவலன்னுவாங்க. நம்ம சவுத் சைட்லாம் வந்து
இது வந்து செவல காலைன்னு சொல்லிட்டு இது வந்து 3 வருஷம். ஓகே, 3 வயசு. கொஞ்சம் செவலை கிட்ட போங்க. செவல வந்து ரொம்ப அதை விட கோபமானவன். ஆத்தி இந்த 3 வயசுலயே இவ்வளவு கோபம் இவனுக்கு இருக்கும். காரணம் என்னன்னா இது அப்பா வந்து காங்கேய பிரீடு. அவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு கோபமானவன். ஜல்லிக்கட்டுல நிறைய போட்டிகளை வென்றதா அவங்க சொன்னாங்க. இது வர சொல்லவே இதோட அம்மாவும் கண்ணும் தான் வந்தது என்கிட்ட. ஓகே ஓகே. அப்போ இவருக்காகவே நாங்க அவங்க அம்மாவையும் சேர்த்து வாங்கணும். ஏன்னா இது பிரீடு வந்து இதோட அப்பா வந்து ரொம்ப தரமான பிரீடு. அதாவது வளர்க்கறவங்களையே பதம் பார்க்கக்கூடிய காளைகள். ஓகே, அவரை பாருங்க. அவர் இப்ப கோவம் வந்துச்சு, என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்காரு பாரு. இது காங்கே காளை, இது வந்து காங்கே பசு. பசு, ஆமா. பசுவுடைய கொம்பு இவங்களதாவது கொஞ்சம் நல்லா திக்கா பெருசா இருந்தது. இவங்க மெலிசா இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஆமா, காங்கேயத்துக்கு உண்டான இந்த பிரீடோட இதுவே வந்து இப்படிதான். கொம்புகள் நல்லா அழகா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து ஒரிஜினல் நம்ம தமிழ்நாட்டோட மாடு. ஆந்திரால வந்து கல்லு கட்டி இழுப்பாங்க போட்டியில. கிட்டத்தட்ட 2 டன் 3 டன் கல்லுங்களை வந்து கட்டி வலிக்கும். அப்பா, அந்த மாதிரியான ஒரு காளைகள். இதுக்கு பேரே வந்து நந்தின்னு வச்சிருக்கோம். ஆமா, ஜெய்ஜாண்டிகா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காரு. ஆனா கொம்பு இவங்களுக்கு பெருசா இருக்கு. அவ்வளவுதான். அந்த பிரீடுக்கு வந்து அவ்வளவுதான் கொம்பு வரும். ஒங்கோல் பிரீடுக்கு எல்லாமே இவ்வளவுதான் கொம்பு வரும். ஆனா மாடு நல்ல லென்த்தா, நல்ல ஹைட்டா, வெயிட்டா, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாக்க பல்கா இருக்காங்க. ஆனா கோவக்கார, ரொம்ப பாசமா இருப்பான். இவங்களெல்லாம் பராமரிக்க எவ்வளவு செலவு ஆகும்னா? இப்போ பொதுவா ஒருத்தங்க மாடு வாங்குறாங்க, அதை பாத்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு தனி செலவு இருக்கும். அவங்கள பத்திரமா பாத்துக்கணும், தீவனம் கொடுக்கறத தாண்டி அவங்களுக்கு எல்லா வகையிலயும் அவங்கள பத்திரமா கவனிச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஆமா. இவங்களை இப்போ இவர் நந்தியை பார்த்துக்க எவ்வளவு செலவாகுது, காங்கேயனை பார்த்துக்க எவ்வளவு ஆகுது? என்கிட்ட இருக்கிறது இங்க இருக்கிறது ஒரு 15-20 மாடுதான். இதை தாண்டி எனக்கு இன்னொரு மீஞ்சூர்ல இருக்கு. அவங்கள வந்து இப்ப இங்க கட்டி வச்சிருக்கோம். அங்க வந்து ஓப்பனாவே விட்டுருக்கோம். ஓகே. இங்க சென மாடு வந்து பால் கறக்கிற கறவை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை வந்து அங்க எடுத்துட்டு போயிட்டு விட்டுருவோம். சென்னப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் அங்க இருந்து அதுக்கப்புறம் குட்டி போடுற டைம்ல மறுபடியும் இங்க எடுத்துட்டு வந்துருவோம். கூட்டு வருவீங்க. செலவுன்றது பார்த்தா அதெல்லாம் சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா, செலவுன்னு பண்ணோம்னா இவ்வளவு செலவாகுதான்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒரு பாசத்துக்காக வளர்க்கறது. நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால் குடிக்கணும். நாட்டு மாடுன்றது இனம் வர காலகட்டத்துல வளர்ந்து வரணும். வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடை வளர்க்கணும். நாட்டு மாடுன்றது நம்ம குடும்ப நலனுக்காக வளர்க்கணும் அப்படின்றத நான் பாக்குறவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுவேன். வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கணும், அதுவும் நாட்டு மாடா வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் வந்து தேனி மலைமாடுன்னு சொல்லுவாங்க. ஓ, மலைமாடு இவர்தான். மலைமாடு தேனியில இருக்கக்கூடிய மலைகள்ல வசிக்கக்கூடிய மாடு இது. ஜல்லிக்கட்டுல காங்கேயத்துக்கு ஒரு படி முன்னாடி இருக்கிற மாடுங்க இந்த தேனி மலைமாடு. ரொம்ப இதை வந்து அடக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோன்றதெல்லாம் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வேகம் அதிகம். முன்னாடி வர விட்டுட்டு டக்குன்னு ஓடும், முன்னாடி போடும். ஏன்னா வரவிடும் அது. சரிடா, பாத்தீங்களா பாத்தீங்களா வந்துரு. சரிடா. சரி, உலகத்திலேயே ரொம்ப குட்டையான மாடு இவர் தானா? ஆமா, இதுக்கு 6 வயசு ஆகுது. என்ன பிரீடு இவங்க? இது வந்து புங்கனூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. புங்கனூர் குட்டை. ஓ, இந்த மாடு தான். ஆமா, இந்த மாடு பிரீடு அங்க திருப்பதி மலை மேல வச்சிருக்காங்க. இந்த மாட்டோட பால்ல தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு வந்து அபிஷேகம் பண்றதா ஐதீகம் இருக்கு. அவங்களோட பசங்க இவங்க எல்லாமே. இவங்கலாம் அவங்களோட பசங்க மேலு இடிக்கிறோட லெவல இங்கதான் வந்து இடிப்பாங்க. அதனாலதான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க. தேனி மலை மாடுல மேல் கொடூரமானவன். ஓ, இப்ப ஒருத்தரை போய் முட்டானா முட்டிட்டு மத்த மாடுகள்லாம் போயிடும். அப்படி கிடையாது, 4-5 தடவை குத்தி அந்த அளவுக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க கொடூரமானவன். இது ராஜமுந்திரி பிரீடுன்னு சொல்லுவாங்க. அங்கத்திக்கு ஜம்ப் பண்றானா இவன்? காம்பவுண்ட் வாலை எகிரி குதிக்க. காம்பவுண்ட் வாலையே. அம்மா வந்து காங்கிரேஜ், இதோட அம்மா வந்து காங்கிரேஜ், அப்பா ஒங்கோல். ஓகே. அதுக்கு பிறந்ததுதான் இங்க. அது குட்டிக்கு ஏதோ ஒரு யாரோ வந்து பக்கத்துல நிக்கிறாங்கன்னு உடனே இந்த காலை வச்சு நீங்க வந்து நின்னு சேஃப்டிக்கு முன்னாடி வந்து நிக்க. இல்ல, எல்லா உணர்வும் இருக்கு மாடுகளுக்கு. எல்லாமே பேச மட்டும்தான் தெரியாது, மற்றபடி எல்லா உணர்வும். வடிவேல் சார், இன்னைக்கு மெஜாரிட்டி உங்களுடைய நாள் எப்படி இருக்குன்றத நாங்க பயணிச்சு பார்த்தோம். எல்லாமே ரொம்ப இயல்பாகவே எல்லாரும் ரிசீவ் பண்ணுற விதத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வடிவேல் அவர்களுக்கு இந்த மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்துலேருந்து இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் மூலயமா இல்லை
நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சதா? ஒரு மனுஷனுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது போதுன்ற ஒரு எண்ணம் ஒன்று வரும் பாருங்க. அது எப்போ வரும்னா, எல்லாம் நமக்கு நிறைவான பாதையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த ஊரில் தான் பிறந்தோம், இந்த ஊரில் தான் வளர்ந்தோம், இந்த ஊரில் தான் வாழுறோம், அப்போது இந்த ஊரால் தான் வளர்ந்துருக்குறோன்ற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கோ இருக்கிற தம்பிங்களுக்கும் ஏதோ ஒன்று செய்யணுன்ற எண்ணம் எனக்கு அடிப்படையில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வரும். நான் படிக்கிற காலகட்டத்திலேனாலும் சரி, அதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டத்திலையும் பசங்களுக்கு ஏதோ ஒன்றுன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒன்றுன்னா உடனே ஓடி போய் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவங்க கூட பயணிக்கிற நேரம் எனக்கு அதிகமாக கிடச்சிது. அந்த அடிப்படையில் தான் எனக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது. பொருளாதார ரீதியாக நம்ம உயர்ந்ததுக்கு அப்புறமா தேவைக்கேற்ப வச்சுக்கணும், தேவைக்கு இல்லாததை மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்போவே தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் நம்ம தேடி போய் செய்யலைனாலும் நம்மளை தேடி வந்தவங்களுக்கு செஞ்சாவே போதுமான விஷயத்தை செஞ்சது தான் இந்த ஆரம்ப காலகட்டத்தில். நம்மளை தேடி வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களோட தேவை ஒரு 100 ரூபா இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அவங்களுக்கு உண்டான மருத்துவ வசதியாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒன்று தேவைப்படலாம், இல்லை அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு துக்க காரியம் ஏதோ நிகழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம தேடி போய் செய்யணுன்ற எண்ணம் எனக்கு அப்போவே தோணுச்சு. முக்கியமாக இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது, இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே ஒரு மண்டபம் இல்லை, ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள் கடையில் வெளியில் தான் போகணும், அதுக்கு பயங்கரமாக செலவாகுதுன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். அப்போ தான் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஆள் வந்து இங்கே அமைச்சிங்க அப்படின்றத பார்த்தோம். எப்போ அது அமைச்சிங்க, அங்கே தான் அந்த விழாவும் நடத்துனீங்கன்னு பார்க்குறோம். பொங்கல் விழா அங்கே தான் நடத்தப்பட்டதா சார்? எங்கள் ஊர்லேருந்து இப்போ கல்யாண மண்டபம்லாம் எடுத்தோம்னா மீஞ்சூர், எண்ணூர், திருவொற்றியூர் அப்படி தான் போய் விழாவை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ஹாஃப் டே ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா 70,000 வாங்குவாங்க. ஃபுல் டே ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா 1,40,000 2 லட்சம் வரைக்கும் போகும். டபுள் அமௌண்ட் ஆகும். எனக்கு என்னன்னா, நம்ம ஊரில் எல்லாரும் இங்கிருந்து அங்கே போய் நிகழ்ச்சி பண்ணுறதை விட இங்கே இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த திருமண மண்டபம் அப்படின்றத ஒரு விஷயத்த கான்செப்ட் இருந்தது. சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக பெறப்பட்டு அமைச்சர் நாசரன் அணுகினோம், மாவட்ட கலெக்டர் அவங்களோட சப்போர்ட்டின் அடிப்படையில் இங்கே வந்து ஆக்சுவலாக அது வந்து சமுதாய கூடம்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஏன்னா சமுதாய கூடம் போட்டு எனக்கு வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அதனால அது கலைஞர் அரங்கம் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு 8 ஏசி என் சொந்த செலவிலேயே ஏசி அமைச்சு கொடுத்து அதை வந்து பார்த்தா ஒரு தனியார் மண்டபம் மாதிரி நாங்கள் காமிச்சோம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,500 பேர் உட்காந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு இடம். அதில் நிறைய இடர்பாடுகள் கூட வந்தது எங்களுக்கு. அதை தாண்டி நாங்கள் அந்த கலைஞர் அரங்கம் அப்படின்ற விஷயத்த பண்ணி கொடுத்தோம். அதுவும் எங்கள் ஊர் மக்கள் இல்லாமல் பக்கத்தூர்ல இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. நாங்கள் இது நாங்கள் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் தான் அந்த மண்டபம் ஆச்சு. கிட்டத்தட்ட 347 ஃபங்க்ஷன் வந்து இது வரைக்கும் நாங்கள் அதில் பண்ணியிருக்கோம். சூப்பர். 347 ஃபங்க்ஷன் தாண்டி 347 குடும்பங்கள். அவங்க குடும்பங்கள்ல இப்போ ஒருத்தருக்கு ஒரு 4 பேர் போட்டா கூட எங்கேயோ இருக்கு, அத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவரா மனைவி அவர்கள் இருக்கும்போது அவங்க வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அவங்க அந்த போஸ்டிங்ல இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்து அவங்களையும் வழி நடத்தி மக்களை அரவணைச்சு பார்க்கணுன்றத இன்னொரு பக்கம் பேர்டனா தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த போஸ்டிங் இருக்கு, அவங்க அங்க கடமையில அவங்க செய்யணும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லாத பேர்லயுமே நீங்க எப்படி இதை செய்யலாம்னு நினைச்சீங்க? எப்படி சொல்றதுன்னா, என் மனைவி வந்து பிகாம் பட்டதாரி. மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது என்னை விட அதிகமாக அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக யோசிப்பாங்க. ஜனங்களுக்கு என்ன செய்யணுன்றதை விட இதை செஞ்சால் அவங்க கேட்டு செய்கிறத விட அவங்க கேட்காம நிறைய விஷயங்களை நாங்கள் செய்வோம். அதை நிறைய விஷயம் நான் என் மனைவி கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். அப்போ எங்கள் மனைவி சொல்லுவாப்புல, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணு தான் இருப்பாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் என் விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் நீங்கள் இருக்கீங்கன்றத நான் ரொம்ப பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேங்க. அது பலமாகவும் கூட நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க யோசிக்கிற விஷயத்த நம்ம செஞ்சு கொடுப்போம். இது பண்ணலாங்க, இது செஞ்சால் ஊருக்கு நல்லா இருக்கும். அதை அரசு கவனத்துக்கு எடுத்துன்னு போய் என்னோட அண்ணன் வந்து ஆக்சுவலாக துணைத் தலைவர், இங்கே 25 வருஷமாக அவர் தான் இங்கே துணைத் தலைவர். அவரோட சப்போர்ட் எங்களுக்கு நிறைய இங்கே தேவைப்பட்டது. அவருக்கு தான் நிர்வாக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பண்ணணும் இப்படி செய்யணுன்றத விஷயத்த சொல்லுவார்.
அதனால அண்ணன் துணைத் தலைவர்ன்றதுனால அவர் எந்த ஊராட்சி மன்ற தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ ஊராட்சி மன்ற தலைவர் வந்தாலும் அண்ணனை வந்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. காரணம், அவருக்கு அந்த நிர்வாக புரிதல், நிர்வாகம் எப்படி பண்ணணுன்றது அவருக்கு கொஞ்சம் தெரியும். என்னென்ன எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது அவரோட ஒத்துழைப்பாலும் நாங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம். இந்த பொதுவாகவே உதவி பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும், ஏதாவது ஒரு நோக்கம் பின்னாடி இருக்கலாம், இல்லை இல்லாமலும் பண்ணலாம். சில பேர் அந்த பதவியை நோக்கி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இல்லை கூட இருக்கவங்க யாராவது சொன்னது உண்டா? அண்ணன் நீங்கள் ஏன் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, அண்ணன் நீங்கள் ஏன் இதை இன்னும் ஒரு போஸ்டிங்கில் இருந்து பண்ணால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி கேட்டது உண்டா? இல்லை உங்களுக்கும் அந்த ஆசைகள் உண்டா? நிறைய பேர் கேட்பாங்க, தம்பிகளே சொல்லுவாங்க, ஒரு பதவியில் இருந்து தான் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இல்லை. நல்லது செய்யணும்னு வந்துட்டா உடனே நல்லது செஞ்சிடணும். அதை போட்டு நம்ம போட்டுன்றது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கடவுள் புனிதல் நல்ல ஒரு தொழில் செய்கிறோம், கடவுள் நமக்கு ஏதோ ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்காரு. என்ன தான் சொத்து சேர்த்து வச்சாலும் எவ்வளோ நமக்கு தேவையோ, 2 பசங்க தான், அவங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் இருந்தால் போதும். மிச்சம் என்ன பண்ண போகிறோம்? பொதுவாக இந்த மக்கள் வந்து நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க. அத்திப்பட்டு கிராமத்து மக்கள் வந்து என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு அண்ணனா என்னை பார்த்துருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு தம்பியா என்னை பார்த்துருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையா என்னை பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்லது இருந்தாலும் தம்பிக்கு போய் நோட்டீஸ் வச்சுட்டு வரணும் அப்படின்ற விஷயத்த முன்னெடுப்பாங்க. காரணம், அவங்க வீட்டில் நான் ஒருத்தராக இருந்தேன். ஒரு அரசியலோ ஒரு பதவிக்காகவோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. பதவின்றது நம்மளை தேடி வரணுமே தவிர பதவியை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூக்கு கண்ணாடி சின்னத்தில் ஜெயிச்ச ஒரே வேட்பாளர் என் மனைவி தான் நான் நினைக்கிறேன். காரணம், மூக்கு கண்ணாடி சின்னம் எங்கேயும் ஜெயிச்சுதா நான் கேள்விப்படவே இல்லை. காரணம், என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில ஜனங்க என் மனைவிக்கு அந்த வாக்கை செலுத்திருக்காங்க. இவங்க வந்து எதையும் செஞ்சு கொடுப்பாங்க, இதை தான் செய்வாங்கன்றது கிடையாது. எதையும் நமக்காக இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்குள்ள இருக்கிறதால தான் அந்த அவ்வளோ ஓட்டை எனக்கு செலுத்திருக்காங்க. மொத்த பதிவான ஓட்டு வந்து 8300 ஓட்டு ஏதோ பதிவாச்சு. அதில் 5155 ஓட்டு வந்து மூக்கு கண்ணாடி பதிவாயிருக்கு. அப்போவே நம்ம தம்பிங்கெல்லாம் கேன்வாசிங் டைமில் பேசின பேச்சு, மூக்கு கண்ணாடி சின்னத்தை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிறது அப்படின்றத சொன்னாங்க. அப்போ தான் ஒரு பாட்டி இல்லை வயசானவங்க அவங்கெல்லாம் சொன்னது, என்னப்பா எம்ஜிஆர் போட்ட கண்ணாடி, கலைஞர் போட்ட கண்ணாடி, அண்ணல் அம்பேத்கர் போட்ட கண்ணாடி, இன்னைக்கு அது நம்மளோட கண்ணாடி அப்படின்றது அங்கே இருக்கிற தம்பிமார்களும் தாய்மார்களும் இதை ஒரு கோஷமாகவே எழுப்பினாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்ற விஷயத்த. உண்மையாகவே அந்த தருணம் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமும் கூட. எனக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க சொல்ல என்னென்ன விஷயங்களை இந்த ஊருக்காக செஞ்சுருக்காங்களோ அதை தாண்டி பேரூராட்சியா வர சொல்ல நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது எங்களோட எண்ணம். அது அரசு இன்னும் பேரூராட்சியை அறிவிச்சிருக்காங்க, ஜியோ வந்துடுச்சு. என்னென்ன மக்களுக்கு செய்யலாம், நிறைய ஸ்டேடியம், ஒரு சின்ன ஸ்டேடியம் கிரவுண்ட் இருக்கு, இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டு திடலுக்கு உண்டான ஒரு உள் அரங்கு ஒன்று தேவைப்படும். ஒரு இன்னும் மருத்துவமனையை வந்து சுகாதார மருத்துவமனை இன்னும் பெரிய மருத்துவமனையாக வரணும். ஏற்கனவே நாங்கள் வந்து உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியை ஆக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை அரசு கவனத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அதுக்குண்டான பணத்தையும் செலுத்தி ஜியோ மட்டும்தான் வரணும். இதை கடைசியாக சட்டமன்ற உறுப்பினர் கூட இதை சட்டசபையில் இதை பற்றி பேசியிருக்காரு. அப்படி சில விஷயங்கள் வந்து பேரூராட்சி ஆயிடுச்சுன்னா நிறைய உள்கட்டமைப்பு வசதி நிறைய அத்திப்பட்டுக்கு வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் ஜனங்களோட மக்களோட ஆதரவும் இதில் பெருகுன்றது என்னோட நம்பிக்கை. சார், இந்த பகுதி ஊராட்சி மன்றமாக இருக்கும்போது முதல் பெண் தலைவராக அவங்களுடைய மனைவி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக இது பேரூராட்சியாக மாறும்போது திரும்பவுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்தவங்க இவங்க தான் அப்படின்ற பேரோட அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது பெருமையாக தான் நினைக்கிறோம். முதல் பெண் தலைவர் அத்திப்பட்டு ஊராட்சியில் என்னோட மனைவி தான். எப்படி சொல்கிறது, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது இந்த அத்திப்பட்டில் நாங்கள் பிறந்ததே அரிதா நாங்கள் நினைக்கிறோம். என் மனைவி ஊராட்சி மன்ற தலைவராக வந்ததுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸு, நம்ம கடல் நீரை வந்து குடிநீராக்கி அந்த தண்ணியை வந்து 3 லட்சம் லிட்டர் தண்ணியே இப்போது வரப்போகுது. அதுக்குண்டான டெண்டர்லாம் கூட விட்டுட்டாங்க. 3 லட்சம் லிட்டர் தண்ணி அத்திப்பட்டு புதுநகர் பகுதிக்கு வந்து கேபிஎல் நிறுவனம் காமராஜர் துறைமுகம் மூலமா எங்களுக்கு வந்து 3 லட்சம் லிட்டர் தண்ணி இங்கே வரப்போகுது. அதெல்லாம் வந்து
என் மனைவி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நாங்கள் நினைக்க சொல்ல உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் மக்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. காரணம், எந்த ஒரு கிராமத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு வசதி கிடைக்கவே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கடல் நீரை குடிநீராக்கி அந்த தண்ணியை வந்து முதல்ல கிராமத்துக்கு கொடுக்குற விஷயம் வந்து ஒரு 3 ஊராட்சிக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து அத்திப்பட்டு ஊராட்சிக்கு வருது. நீர் தேக்க தொட்டி, சாலை வசதி. அத்திப்பட்டு புதுநகர்லாம் ஒரு காலகட்டத்தில் சாலைகளே இல்லை, வெறும் சேறு தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப தாழ்வான பகுதியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% சாலைகள் சிமெண்ட் சாலைகளாக போடப்பட்டது. ஆமாம். அதே மாதிரி புதுநகர் இந்த சைடும் சிமெண்ட் சாலைகள் அமைக்க கொடுக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நம்ம வேலையை வாங்கி கொடுத்தோம்னா பொருளாதார ரீதியாக அந்த குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடும். சார், என்னன்னா இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சிட்டி அவுட்டரில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ இல்லை மருத்துவ உதவினாலோ எங்கேயாவது தவறு நடந்தால் டக்குன்னு அணுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அது இந்த இடத்துல எப்படி? மருத்துவ வசதிக்கு வந்து நம்ம வந்து 108 ஆம்புலன்ஸை இங்கேயே நாங்கள் தங்க வச்சுருக்கோம். 108 ஆம்புலன்ஸ் எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே இருக்கும். உடனே யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக அவங்கள வந்து பிக்கப் பண்ணி அரசு மருத்துவமனைக்கு உடனே கூட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஏதோ ஒரு சின்ன சிட்டிக்கு அடுத்ததுன்றதுனால நிறைய குற்றச்செயல்கள் இங்கே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் ஆவடி கமிஷனர் சார்லாம் வந்து எங்களுக்கு வந்து சில ஆலோசனைகள் சொன்னாங்க. அங்கங்கே சிசிடிவி கேமரா எங்களுக்கு வச்சு கொடுங்க. நீங்கள் வச்சா மக்களோட, அதாவது வந்து மக்களை வந்து எப்படியெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்றத நம்ம குற்றத்தை தடுக்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயம் வந்து சிசிடிவி செய்யும். அதாவது வந்து நம்ம கூட தூங்கிடலாம், ஆனால் சிசிடிவி தூங்காது. 24 மணி நேரமும் உங்களை கண்காணிச்சுக்கினே இருக்கும். அதனால சிசிடிவி கேமரான்றது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம்ன்றத சொன்னாங்க. கிட்டத்தட்ட என்னோட சொந்த செலவிலே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து சிசிடிவி கேமரா அமைச்சு கொடுத்தோம். அதை வந்து மாநகர கமிஷனரானாலும் சரி எல்லாருமே பாராட்டினாங்க. நம்ம மீஞ்சூர், எங்களுக்கு வந்து மீஞ்சூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி, அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றது போலீஸ் 24 மணி நேரமும் ரவுண்ட்ஸில் வராங்க போகிறாங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த சிசிடிவி கேமரா, ஒருத்தர் குற்றம் செய்யறதுக்கு கூட தயங்குவான், பயப்படுவான், சிசிடிவி இருக்குது இந்த இடத்துல போனால் மாட்டிப்போம் அப்படின்றத விஷயம் இருக்குது. அதனால் இந்த சிசிடிவியை நிறைய அமைச்சு கொடுத்த இந்த கிராமத்துக்கு. மேலும் இந்த ஆர்ஓ வாட்டர் தண்ணி இப்போ கேனில் கடையிலெல்லாம் வந்து 20 ரூபா 25 ரூபா ஒரு கேன் வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் 12 வார்டு இருக்குது அத்திப்பட்டில். அந்த 12 வார்டுலேயும் 9 இடத்துல நாங்கள் ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம். அந்த கேனோட விலை வந்து வெறும் 5 ரூபா. நீங்கள் 25 ரூபா வாங்குற கேனோட விலைக்கும் நாங்கள் வெறும் 5 ரூபா. அந்த 5 ரூபா கூட ஏன் அதை நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்னா அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கு உண்டான கரண்ட் பில்லு, அதுக்கு ஒரு 2 ஆளை போட்டு நாங்கள் பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள் அதெல்லாம் போட்டு 9 இடத்துல 12 வார்டில் 9 இடத்துல போட்டிருக்கோம். இப்போ எல்லாரும் 5 ரூபா கொடுத்து அந்த தண்ணியை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களில் மக்களுக்கு எதை நம்ம ஈஸியாக்க முடியும். ஒரு கல்யாண மண்டபம், ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் பூத்து, சிசிடிவி கேமரா, சாலை வசதி, மெடிக்கலுக்கு ஆம்புலன்ஸ் 108, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களை எங்கள் ஊருக்கு எங்களால் முடிஞ்ச விஷயத்த அரசு துணையோடு நாங்கள் எடுத்துன்னு வந்து செஞ்சுருக்கோன்றதுல ரொம்ப சொல்லிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ ஓவரால் நிறைய விஷயங்கள், நலத்திட்ட உதவிகள்லாம் குடும்பமாகவே சேர்ந்து நீங்கள் நிறைய பேர் இடத்துக்கு பண்ணுறீங்க. அதை நான் பார்த்துக்கிட்டும் இருக்கோம். இன்னும் இது அடுத்த கட்டத்துக்கு நகருன்றது எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்.